மஞ்சள் பூசணிக்காயில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு அல்வா செய்ய போகிறோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக ஒரு அல்வா செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்னென்னா மஞ்சள் பூசணிக்காய் அல்வாங்க. அதுவும் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ண போகிறோம். நான் ஒரு பீஸில் பாதி தான் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அப்படியே மிக்சியில் அரைச்சி அந்த சாறு மட்டும் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் லைட்டாக இதை பாயில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது மஞ்சள் பூசணிக்காய் பிடிக்காதவங்க கூட சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இதில் எதுவுமே நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போடல. பாருங்கள், நேச்சுரல் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தான் அல்வா செய்ய போகிறோம். நம்ம மஞ்சள் பூசணிக்காய் சாறு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து 3 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 3/4 டம்ளர் அளவு கார்ன்ஃப்ளவர் அவ்வளோதான் நான் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். எந்த கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நான் இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே சேர்த்துருக்கேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். முந்திரி மட்டும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஸ்வீட் சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட வேறு ஏதாவது மஞ்சள் பூசணிக்காயோட விதை, அதாவது காஞ்சு இருக்கு இல்லையா, பூசணி விதை, அதையும் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணிவிட்டேன், அதே பேனில் நெய் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரும் மஞ்சள் பூசணிக்காயோட சாரும் எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே அதை கட்டிப்படும், நல்லா திக்காகும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கட்டி ஆகிடும், கட்டி பட்டுரும் அப்படின்னாலாம் நினைக்க வேண்டாம். அது எல்லாமே அது வெந்து வரும்போது சூப்பராக ஒரு அல்வா பதத்துக்கு அது ரெடி ஆகிடுங்க. ஆனால் கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் இதனோட வேலை நமக்கு. ஸோ வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுவே நம்ம ஒயிட்டில் நம்ம பண்ணியிருந்தோன்னா அது கட்டி ஆகிறது, அதனோட கண்ணாடி பதம் எப்படி வர்றதுனால நமக்கு தெரியும். நம்ம டைரெக்டாகவே அந்த மஞ்சள் பூசணிக்காய் அரைச்சி நம்ம சேர்க்கறதுனால பாருங்கள், அது நமக்கு கண்ணாடி பதம் வர மாதிரி. கார்ன்ஃப்ளவர், வெறும் கார்ன்ஃப்ளவர் நம்ம பண்ணும்போது அதனோட இதுவெல்லாம் தெரியும். நல்லா தண்ணி வத்திருச்சு, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். கலர் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ மறுபடியும் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நான் நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் இல்லைன்னா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். அப்போவே செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால். நம்ம கடலை எண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா ஸ்மெல் அடிக்குங்க, சிக்கடு வாசனை வர மாதிரி இருக்கும். நெய் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நெய் ஊற்றி செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கம்மியாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா 1 டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கலர் தெரியணுன்றதுக்காக நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம், ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கலர் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா இலக்காகும். மறுபடியும் எல்லாமே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். அப்படியே சேர்த்துக்கிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அது அப்படியே தவாவில் ஒட்டாமல் வரும் அந்த பேனில். சூப்பராக அப்போ தான் அல்வா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம். சூப்பராக பாருங்கள், நம்ம வீட்டில் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்ம ஒரு அல்வா செஞ்சுட்டோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்கூல்லேருந்து வரும்போது சாப்பிடுவாங்க. அப்படி இல்லையா, வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஹல்வா செஞ்சு கொடுத்தா அழகாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் கலர் டோட்டலாக டிஃப்ரெண்ட் மாறி இருக்குங்களா. நல்லா அந்த மாவும் வந்துருச்சு. அந்த பூசணிக்காயோட வாசனை எல்லாமே போயிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸு எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கார்ன்ஃப்ளவர் மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை சுட சுட கூட சாப்பிடுங்க போட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். பிளேட்டில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் பாதாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது முழுக்க உங்களோட ஆப்ஷன் தான்.
அதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி இது 2மே இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் நெய்யை மட்டும் சேர்த்துட்டு அந்த பிளேட்டில் அப்படியே வந்து நீங்கள் நல்லா செட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பீஸ் போடும்போது நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம பிளேட்டில் போடுறது. நீங்கள் அப்படியே வச்சு கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பிளேட்டில் ஃபுல்லாக போட்டுட்டேன். நல்லா வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நல்லா ஒரு 1 ஹவர் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்களேன். சூப்பரான ஒரு மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து திருப்பி போட்டு காமிக்கிறேன் கமத்து. அது எதுவுமே பிளேட்டில் ஒட்டாமல் அப்படியே வந்து வந்துடும். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெள்ளை எள்ளு, பாதாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கடையில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து கிடைக்காது. கெமிக்கல் எல்லாம் போட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் சூப்பராக நேச்சுரலான ஒரு மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபீஸ் அதெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட் பண்ணும்போது கூட அழகாக அப்படியே வந்துருச்சு பார்த்தீங்களா? உண்மையிலேயே நான் சாப்பிடும்போது நான் வாயில் வச்சோன்னே கரையுன்றாங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல இது மஞ்சள் பூசணிக்கான்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.